அபுதாபி ஐமான் சங்கம் வழங்கும் டிஜிட்டல் மீடியா டிஜிட்டல் ஜேர்னலிசம் பயிற்சி வகுப்பினுடைய இந்த சிறப்பான அமர்வில் பத்திரிகை துறையில் ஊடகத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு மிக மிக அடிப்படையான தகுதியாக சொல்லப்படுகிற பத்திரிகையாளர்களுடைய பண்புகள் என்று பேசப்படுகிற மிக முக்கியமான சப்ஜெக்ட் நாம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். அடிப்படையாகவே மற்ற துறைகளைப் போல கல்வியை வைத்தோ வேறு சில மதிப்பெண்களை வைத்தோ பத்திரிகையாளர்கள் தேர்வு செய்யப்படுவதில்லை. பத்திரிகையாளர் தேர்வு செய்யப்படுகிற போதே இவர் பத்திரிகை பணிக்கு பொருத்தமானவராக இருப்பாரா, பத்திரிகை துறைக்கு தகுதியுடையவராக இருக்கிறாரா என்பதை நிச்சயமாக பத்திரிகை நிறுவனங்கள் ஆய்வு செய்யும். அப்படி பத்திரிகை துறைகள் ஆய்வு செய்கிற அடிப்படை பண்புகள் என்ன என்பதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி எல்லா தேர்வுகளிலும் வினாவாக தரப்படுவதனுடைய நோக்கம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிருக்கா சார், வெயிட்டிங்னு. இல்லையே, அவர் கனெக்ட் ஆகல. இல்ல கரெக்டா வந்துட்டு இருக்காங்களே. நமக்கு 10:08 இருந்து ஆரம்பிச்சு 10:15 வரைக்கும் வந்துருச்சு. அப்படின்னா எல்லாருக்கும் ப்ராப்ளம் வரும்ல. நான் எதுவுமே செய்யல, ஓபன் பண்ணும் போதே கிளியரா கொடுத்துட்டேன். இப்ப நமக்கு அவருக்கு வரலையான்னு தெரியல சார். அவருக்கு வரலையா இருக்கும். மத்தவங்க எல்லாம் நான் அப்லோட் பண்ணி வராமல் தானே. பிளஸ் இப்போ லாஸ்டா ஜாயின் பண்ணவங்க, உங்களுக்கு ஜாயின் பண்றது எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சா? லைனை கிளிக் பண்ணோடனே கனெக்ட் ஆயிடுச்சுல கிளாஸ்? ஆமா சார். அவ்வளவுதான், கரெக்டா இருக்கு. அவருக்கு எதுவும் அவருடைய நெட்வொர்க்கிங்ல எதுவும் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நம்ம இந்த கிளாஸ் அப்படியே ரெக்கார்ட் பண்றோம். அதனால இனிமேல் அந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ்க்கு எதுவும் தகவல் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு நம்ம வாசிக்கிற பகுதியை தவிர வேற ஏதேனும் கேள்விகள் இருந்தால் இறுதியில நம்ம பேசிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, இந்த பகுதி மீண்டும் மீண்டும் எல்லா வருடங்களும் எல்லா பாடத்திட்டங்களிலும் வினாவாக வைக்கப்படுவதனுடைய நோக்கம் என்னன்னா, இதனுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் ஒவ்வொரு தகுதிகளையும் மனதில் நிறுத்தி கொண்டு பத்திரிகையாளர்கள் தங்களுக்குள்ளால் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான். எனவேதான் திரும்ப திரும்ப இது முக்கியமான பகுதி என்று வலியுறுத்துவதற்கு காரணமும், தேர்வுகள்ல தொடர்ச்சியா கேட்கப்படுவதற்கு காரணமும், இது ஒரு முக்கியமான வினா என்றால் அதை நன்றாக படித்துக் கொள்வார்கள், படித்துக் கொண்டதை மனதில் நிறுத்திக் கொள்வார்கள், நிறுத்தி கொண்டதன்படி தங்களை வளர்த்துக் கொள்வார்கள் என்பதுதான். ஏன்னா எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? நல்லா மக்கப் பண்ணி படிக்கணும், மனப்பாடம் செய்து படிக்கணும், புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான செய்திகளை சொல்ல கேட்டிருப்பீங்க. ஆனா வள்ளுவர் என்னவாக சொல்றார் பாருங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதான் வள்ளுவர் சொல்ற படிக்கிற மெத்தடாலஜி, ஸ்டடி மெத்தடாலஜி. வள்ளுவர் சொல்றது எப்படி பாருங்க. கற்க படி, கசடர குற்றம் இல்லாமல் எந்த பிழையும் இல்லாமல் படி, கற்பவை அப்படி எந்த பிள்ளையும் இல்லாமல் கற்ற அந்த கல்வியின் கற்பவை கல்வி, கற்றபின் கற்றதற்கு பிறகு நிற்க. இங்கதான் முக்கியமான விஷயம். நம்முடைய வாழ்க்கையில் அதன்படியாக நிற்க வேண்டும். நாம் அறம் பத்தி படித்தால் அறம்படி நாம் வாழ வேண்டும், சத்தியம் பத்தி படித்தால் சத்தியம்படி நாம் வாழ வேண்டும் இல்லையா? ஹரிச்சந்திரா நாடகத்தை பார்த்த மகாத்மா காந்தி நான் இனிமேல் வாழ்க்கையில் பொய்யே உரைக்க மாட்டேன் என்று சபதம் எடுத்ததோடு மட்டுமல்ல, இறுதி வரை அவர் அப்படி வாழ்ந்தார். அவருடைய சுயசரிதையை படித்து பார்த்தால் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் இவ்வளவு ரகசியங்களை வாழ்க்கை சரிதத்தில் சொல்லியிருக்க வேண்டியதில்லை. ஒரு தேச தந்தை என்று அழைக்கப்பட்டவர், கோடிக்கணக்கான மக்கள் போராட்டம் குழுவுக்கு தலைமையேற்ற ஒரு மகான், பல நாடுகள் மதித்து கௌரவித்த ஒரு பெரும் தலைவர், தன்னுடைய வாழ்க்கையினுடைய இவ்வளவு ரகசியங்களை இவ்வளவு பட்டவர்த்தமாக சொல்லி இருக்க வேண்டியதில்லை. ஆனால் சிறு வயதில் அவர் ஏற்றுக்கொண்ட சபதம், இனிமேல் வாழ்க்கையில் நான் எப்போதும் பொய்யே உரைக்க மாட்டேன் என்று அந்த நாடகத்தை பார்த்து சபதம் உரைத்தார். அப்படியே வாழ்ந்தார் இல்லையா? அப்படியான ஒரு வாழ்க்கை தான் நமக்கு கல்வி தர. நிற்க
அப்படி நீங்கள் படித்தபடி நிற்க அதற்கு தகுந்தாற் போல கல்வியை கற்க வேண்டும். அப்ப அதே சேம் சிஸ்டத்தை தான் நாமளும் சொல்றோம். இந்த பகுதியில ஒரு பத்திரிகையாளருடைய தகுதிகள், பண்புகள், குணங்கள் என்று சொல்லுவதனுடைய நோக்கம், அதை நீங்கள் மனதில் உள்வாங்கிக் கொண்டு நிற்க அதற்கு அவ்வளவுதான். அதன்படியாக நீங்கள் நிற்க வேண்டும் என்பதற்காக. சரி, என்ன சார் தகுதி அப்படின்னா, முதல் வார்த்தையே நமக்கு ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. செய்தியாளர்களுக்கு நன்றாக மோப்பத்திறன் இருக்க வேண்டும். நீங்க மோப்பத்திறன் இருக்கணும்னா நம்ம என்னத்த சொல்லுவோம்? மோப்பம் பிடிக்கிறது எது பிடிக்கும்? நாய் தான் மோப்பம் பிடிக்கும். ஆனா பத்திரிகையாளர் சொன்னா நன்றாக மோப்பத்திறன் இருக்க வேண்டும். அதான் என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க மோப்பம் பிடிச்சா நாய் கரெக்டா ஸ்பாட்டுக்கு வந்தா பாரு, கழுதைக்கு மூக்கு வேர்த்த மாதிரி வந்துட்டான். கழுதைக்கு மூக்கு வேர்க்கிறதுக்கும் நாய்க்கு மோப்ப சக்தி இருக்கிறதுக்கும் நாம ஒரு ஸ்பாட்டுக்கு போறதுக்கும் என்ன தொடர்புன்னு தெரியல. ஆனா இதெல்லாம் ஒரு குறியீடுகளாக விலங்குகளுக்கு பயன்படுத்தப்படுவது. உண்மையிலேயே நாய்க்கு ஒரு அபாரமான மோப்பால் ஆற்றல் இருக்கிறது. அது எப்படி ஒன்று இருப்பதை, அதனுடைய இருப்பை அறிந்து செல்கிறதோ, அப்படி ஒரு செய்தியாளன் செய்தி இருப்பதை மோப்பம் பிடித்து, இங்க ஒரு நியூஸ் இருக்கு அப்படின்னு அவன் தன்னை அறிந்து அந்த பகுதிக்கு இருக்க வேண்டும். இப்ப நீங்க அந்த காவலாளிகள் தாக்கப்பட்டாங்க, அஜித் கடுமையாக பாதிக்கப்பட்டார். புகார் கொடுத்த நிகிதா ஒரு ஹோட்டல்ல சிறை வைக்கப்படுகிறார், ஒரு டீ ஷாப்ல சிறை வைக்கப்படுகிறார். காவல்துறைக்கு போன் செய்த பிறகும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆனதற்கு பிறகும் காவலர்கள் யாரும் அங்கே வரவில்லை. காவலர்கள் வரல, பத்திரிகையாளர்கள் வரல, யாருமே வரல. வந்தவர்கள் கொஞ்சமாக சரி எவ்வளவு நேரம் தான் நான் சொந்த வேலையை விட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதியில இருந்து கலைஞ்சிடுறாங்க. ஒரு கட்டத்துல அம்மாவும் மகளுமாக காரை எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த கார் கோயம்புத்தூர் நோக்கி நகர்ந்ததாக ஒரு தகவலை வைத்து இப்ப கைது செய்வதற்கான முயற்சியை முடுக்கி விட்டிருக்கிறார். எதுக்காக நான் இந்த செய்தியை சொல்றேன்னா, ஒரு சம்பவம் நடந்து 2 மணி நேரம் காத்திருப்புக்கு வைத்ததற்கு பிறகும் கூட பத்திரிகையாளர்களும் காவலர்களும் ஒரு பகுதிக்கு போகலைன்னா 2 சிஸ்டமுமே ஃபெயிலியரா போயிருச்சுன்னு அர்த்தம். காவல்துறை காலதாமதமாக வருவது இயல்பு தான். நம்ம தமிழ் சினிமாவிலேயே எல்லா இடத்துலயும் அப்படிதான் வருவாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு வருவது காவல்துறையுடைய இயல்பாக இருக்கலாம். ஆனால் பத்திரிகை துறை ஒரு செய்தி உதயமாகிவிட்டது, செய்தி உருவாகும் என்கிற அறிகுறி இருந்தாலே அங்கே போய் நிற்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை துறை கூட இந்த சம்பவத்தின் போது மிக காலதாமதமாக வந்திருக்கிறது. ஒரே ஒரு இளைஞர் துணிச்சலாக வீடியோ பதிவு செய்து வைத்திருக்கிறார். அவருக்கு இன்று போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அளவிற்கு நிலைமை இருக்கிறது என்றால் பத்திரிகையாளர்கள் எவ்வளவு தாமதமாக இருக்கிறார்கள், எவ்வளவு பின்தங்கி இருக்கிறார்கள் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆனால் சுறுசுறுப்பிற்கு எப்படி எறும்பை உதாரணமாக சொல்கிறோமோ அப்படி ஒரு பத்திரிகையாளன் உதாரணமாக இருக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு டயர்டு, சோர்வு என்று ஒன்று இருக்கவே கூடாது. எவ்வளவு நேரம் பணியாற்றி விட்டு வீடு திரும்பினாலும் வீட்டில் வந்து ஒரு வாய் கஞ்சோ குழு குடித்து விட்டு படுத்த மாத்திரத்தில் அடுத்த செய்திக்கான அழைப்பு வந்தால் தன்னுடைய ரிப்போர்ட்டர் பையை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு அடுத்த நிமிடம் அந்த செய்திக்காக அவர் புறப்பட்டிருக்க வேண்டும். எல்லா துறைகளுக்கும் பணி நேரம் என்று ஒன்று உண்டு, 8 மணி நேர வேலை என்று ஒன்று உண்டு இல்லையா, உங்களுக்கான டியூட்டி டைம், ஆபீஸ் டைம் என்று ஒன்று உண்டு. ஆனால் பத்திரிகை துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக நான் சொல்வது அனைத்தும் ரிப்போர்ட்டர்ஸ், நான் சொல்வது எதுவுமே செய்தி ஆசிரியர்களுக்கு, செய்தியினுடைய துணை ஆசிரியர்களுக்கு, நிர்வாக பொறுப்புல இருக்கிறவர்களுக்கு, எடிட்டோரியல் இருக்கக்கூடியவர்களுக்கு, இன்னும் சொல்ல போனால் ஜேர்னலிஸ்டுகளுக்கு கூட கிடையாது. ரிப்போர்ட்டர்ஸ் என்று செய்தி சேகரிப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இரவு பகல் கிடையாது, தூக்கம் விழிப்பு கிடையாது, மழை புயல் வெயில் வெள்ளம் என்று எந்த கால மாற்றமும் கிடையாது. எப்போது வேண்டுமானாலும் அவருக்கு செய்தி வரலாம். அவர் எப்போது வேண்டுமானாலும் செய்திக்காக அவர் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு செய்தி இருக்கக்கூடாது, இன்னைக்கு பொங்கல் தீபாவளி ஒரு செய்தி இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரிப்போர்ட்டர் நினைக்க கூடாது. ஒரு செய்தி சேகரிப்பாளர் தன்னை தேடி ஒரு தகவல் வருகிறது என்றால் அடுத்த நிமிடம் அதை செய்தியாக்குவதற்காக அவர் புறப்பட்டிருக்க வேண்டும். அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்தவராக அவர் இருக்க வேண்டும். நீங்க ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்க, வாழ்க்கையில முன்னேறுவதற்குரிய விஷயம், அது விவேகானந்தர் சொன்னதா சொல்லுவாங்க, நிறைய தலைவர்கள் சொன்னதாக அதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க.
ஒன்று விழித்திரு, 2 தனித்திரு, 3 பசித்திரு. இல்லையா? இந்த விழித்திரு, தனித்திரு, பசித்திரு. நாம ரமலானுக்கும் இதை சொல்லுவோம், அப்படிதானே? விழித்திரு, நோம்ப வச்சுட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தூங்கிட்டு மகரிப்புக்கு எழும்பி நோம்பு திறந்துட்டு நான் நோம்புடா அப்படின்னு சொல்லாத. விழித்திரு, முழிச்சு உட்கார். தனித்திரு, தனியார், தனித்துவமாக இருந்து இறைவனுக்கு முணக்கமான உரையாடல் இருந்தால் போதும். பசித்திரு. அப்ப இது எல்லா கட்டங்களிலும் பயன்படுத்தப்படுகிறது. பத்திரிகை துறையில என்ன சொல்றாங்க? ஒரு செய்தி சேகரிப்பாளன் ஒரு செய்திக்காக தான் எப்போதும் விழிப்போடு இருக்க வேண்டும். விழித்திரு, தனித்திரு. தன் செய்தி சேகரிக்கிற அந்த முறையில், தன்னுடைய நியூஸ் கலெக்டிங் ஸ்டைல், அந்த ஸ்டைல்ல எப்போதுமே நீ தனித்திரு. ஒரு செய்திக்காக ஒரு செய்தியாளன் எப்போதுமே பசித்திரு. செய்தி எப்படா கிடைக்கும்? 10 செய்தி ஆபீஸுக்கு கொடுத்துட்டேன், இனி இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சிச்சு, வீட்டுல போய் பேசாம படுத்து தூங்கிடலாம், அப்படி இல்ல. அடுத்த செய்தி என்ன? வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்த செய்தி என்ன என்று செய்திக்காக பசித்து திரிபவனாக இருக்க வேண்டும். அப்ப இது முக்கியமான அடிப்படை பண்புகள். நீங்க மற்ற துறைகள்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் தூங்கலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு ஒரு அமைச்சருடைய ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது என்றால், அது ஞாயிறா இருந்தாலும் திங்களா இருந்தாலும் செவ்வாயா இருந்தாலும் அந்த பகுதியில் நடக்கிற நிகழ்வுக்கு அவர்தான் செய்தி சேகரிப்பாளர் என்றால் அவர் ஸ்பாட்டுக்கு போய்தான் ஆக வேண்டும். இன்னைக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு இல்லையா? சோசியல் மீடியால கட்சிக்காரங்க போட்டோ எடுத்து போடுவாங்க. அதுல நல்லா போட்டோ எடுக்க தெரிஞ்ச யாராவது 2 பேர் இருப்பாங்க. அவன் போட்டோல ஒரு 4 போட்டோவை கலெக்ட் பண்ணி சோசியல் மீடியால இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு செய்தி எழுதிடலாம். அல்லது நிகழ்ச்சி நிரல் பத்திய ஒரு நோட்டீஸ் நம்ம கையில கிடைச்சா போதும், ஒரு ஹேண்ட் இஷ்யூஸ், ஒரு அழைப்பிதழ், அதை வச்சுக்கிட்டு செய்தி எழுதிடலாம் இல்லையா? எந்த படத்தை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பொருட்டு இல்லை. ஆனால் முந்தைய காலம்னா 1800, 1700, 600 அப்படிலாம் கிடையாது. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்க ஃபீல்ட்ல இருக்கிற காலத்துல எல்லாம் நீங்கள் ஒரு தொலைக்காட்சியினுடைய ஃபுட்டேஜ் அந்த தொலைக்காட்சிக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும். வேறொரு தொலைக்காட்சிக்கு அந்த ஃபுட்டேஜ் பயன்படுத்த முடியாது. இன்னொரு தொலைக்காட்சிக்கு அதே கேமராமேன் ஃபுட்டேஜ் எடுக்கணும்னா அதே கேமராமேன் இன்னொரு கோணத்துல இருந்து அந்த போட்டோ எடுப்பார், அந்த பதிவை செய்வார். ஏன்னா ஒரு நிறுவனத்திற்கு ஒரு ஃபுட்டேஜ் தான் அனுப்ப முடியும், அதே ஃபுட்டேஜ் இன்னொருத்துக்கு அனுப்ப முடியாது. அவ்வளவு சிரமங்கள் இருந்தது. இன்றைக்கு ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. பேசிக் போட்டோ கிடைச்சா போதும், அதை என்ன டைமென்ஷனா வேணாலும் மாத்தி வச்சுக்கலாம். இதெல்லாம் இன்றைக்கு வசதி வாய்ப்புகளாக பத்திரிகை துறையினருக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஆனால் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் போன்ல கேட்டு எழுதுறேன், சோசியல் மீடியால வந்ததை அப்டேட் பண்ணி அப்படி எழுதுறேன், இவன் செய்தியாளன் கிடையாது. எதுவாக இருந்தாலும் அது சாதாரண ஒரு பொட்டி செய்தியா இருக்கலாம், அல்லது நாட்டினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிற மிக முக்கியமான விஷயமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் களத்தில் நேரடியாக ஒரு பத்திரிகையாளர் அந்த செய்தியை பார்வையிட வேண்டும், நிகழ்வை பார்வையிட வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், அந்த செய்தியினுடைய உண்மை அசல் தன்மையை உறுதி செய்து விட்டதற்கு பிறகு எழுத வேண்டும். இன்னைக்கெல்லாம் வந்து சார் ஒரு மர்டர் அப்படின்னு ஒரு செய்தி சொல்றான், ஒரு படம் தான் எல்லா பத்திரிகையிலையும் பப்ளிஷ் ஆகுது. அது ஏதோ ஒரு ரிப்போர்ட்டர் அல்லது ஏதோ ஒரு பப்ளிக் அல்லது ஒரு போலீஸ்காரர் எடுத்த ஒரே ஒரு போட்டோ, அந்த போட்டோவை போட்டு எல்லாரும் மாத்தி மாத்தி செய்தி எழுதுறான். இது அக்செப்டபிள் ஆயிடுச்சு. ஒரே படம் தான், அந்த பத்திரிகையில வந்த படமே நம்ம பத்திரிகையில ஏன் வருதுன்னு ஒரு ரிப்போர்ட்டர் பத்திரிகை நிர்வாகம் கேள்வி கேட்கறது இல்லை. ஏன்னா பத்திரிகை நிர்வாகமும் அவ்வளவு குறைச்சலான சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். முன்னாடி அப்படி கிடையாது. ஒரு பத்திரிகையில வந்த போட்டோ இன்னொரு பத்திரிகையில வராது. வேறொரு கோணத்தில் வேறொரு வகையில் வேறொரு கேமராவில் எடுத்த புகைப்படமாக இருக்கும். இன்னைக்கு எல்லாமே வந்துருச்சு. சரி, அதே போட்டோவை கூட வேற ஒன்னா காட்டுறதா இருந்தா கூட இன்னைக்கு காட்டிக்கலாம். அது மாதிரி டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நாம அடிப்படையில அந்த பத்திரிகையாளருடைய தன்மையில இருக்கணும்னா நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு மர்டர் என்று சொன்னால் சொல்லப்பட்ட செய்தியை எழுதுவதற்கு நாம தேவையில்லை. அதனுடைய உண்மைத்தன்மை எப்படி ஒரு காவல்துறை ஆராய்ச்சி செய்கிறதோ அப்படி பத்திரிகை துறை ஆராய்ச்சி செய்யும். நீங்கள் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இப்பதான் போன மாதம்தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அது ஒன்றும் பெரிய தண்டனை போல எனக்கு தெரியல இல்லையா? இதை விட கொடூரமான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும்.
மிக மோசமான தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வளவு தூரம் அங்கு நடந்த நீங்கள் பத்திரிகைகளும் அன்றைக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு சமூக செயல்பாட்டாளர்கள் குழுவிடம் இந்த தகவல் போய் சேர்ந்தது. இந்த தகவல் எப்படி வெளியே வந்தது அப்படின்னா, பத்திரிகைக்காரங்க மூலமா வரல, தொலைக்காட்சிகள் மூலமாக வரல, காவல்துறைகள் மூலமாகவும் வரல. தொடர்ந்து இது மாதிரி பெண்களை கொண்டு போய் காதல் வலையில் வீழ்த்தி அவர்களை பலாத்காரம் செய்து வீடியோ பதிவு செய்து வைத்துக் கொண்டு தன்னுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் விருந்தாக்குவது, பிறகு அடுத்த கட்டத்திற்கு அவர்களை தள்ளுவது, இதை தொழிலாகவே வைத்து மிகப்பெரிய அளவில் நடைபெற்று வந்த இந்த சம்பவத்தில் ஒரு சமூக செயல்பாட்டு அமைப்பினுடைய ஒரு உறுப்பினருடைய சகோதரிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அந்த சகோதரிக்கு ஏற்படுகிற போது அந்த இளைஞன் நினைத்தான் தன்னுடைய சகோதரி தான் வழிபாதி சென்று விட்டாள், காதல் வலையில் விழுந்து விட்டாள், மனம் மாறிவிட்டாள், தடம் மாறிவிட்டாள் என்று அவன் நினைத்தான். அவள் வழக்கம் போல் எல்லோரும் சொல்வதை போல தற்கொலைக்கு முயலுகிறேன் என்று சொன்னான். அவன் எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய நண்பரிடங்கள் வந்து சொல்லுகிறார். இது குறித்து அவர்கள் அப்படிதான் நினைச்சாங்க, ஏதோ கொண்டு போய் லவ் ஆஃபர்ல மிஸ்யூஸ் பண்ணிட்டான் அப்படிதான் நினைச்சாங்க. அப்புறம் அது ஒவ்வொன்றாக தோண்ட 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 அது பூதாகரமான விஷயங்கள் கிளம்பி கொண்டிருக்கிறது. வழக்கு பதிவு செய்ய வைப்பதற்கே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறார். மிகப்பெரிய போராட்டம், அதெல்லாம் பத்திரிகையில வரல. வழக்கு பதிவு செய்ய வைப்பதற்கே அவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு பதிவுக்கு பிறகு, விசாரணைக்கு பிறகு இவர்களுக்குள்ளால் கோஷ்டி தகராறு ஏற்படுகிறது. வழக்கு பதிவு செஞ்சாச்சு, ஆப்போசிட் குரூப்புக்கும் இந்த சமூக சேவை அமைப்பினுடைய குழுவினருக்கும் இடையே ஒரு மோதல் ஏற்படுகிறது. அந்த மோதல் விவகாரம் வழக்காக மாறுகிறது. அந்த வழக்கு விவகாரத்தினுடைய விசாரணைக்கு பிறகுதான் இவர்கள் யார் என்கிற அந்த ஒரு மோதலுக்காக வரலன்னா அந்த பையன் என்ன நினைச்சிருப்பானா, இது ஒரே ஒருத்தர் சம்பந்தப்பட்ட விஷயம். எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு ஏமாற்றப்படுகிறார். எவ்வளவு விழிப்புணர்வுக்கான விஷயங்கள் சொல்லப்பட்டதற்கு பிறகும், எவ்வளவு தூரம் இது போன்ற செய்திகள் பெண்களுடைய சீரழிந்த வாழ்க்கை மக்களுக்கு முன்னால் படமாக எடுத்து காண்பிக்கப்பட்ட பிறகு, படம்னா திரைப்படம் அல்ல, அத்தனையும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படியெல்லாம் பெண்கள் நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள், எப்படியெல்லாம் பதப்பதிவு செய்யப்படுகிறார்கள், எப்படியெல்லாம் மிரட்டப்படுகிறார்கள், எவ்வளவு தூரம் வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது என்றெல்லாம் 1க்கு 100 பெண்களுடைய வாழ்க்கை செய்தியானதற்கு பிறகும் இப்போதும் அப்படியான வாய்ப்பு வந்தால் பெண்கள் இன்னும் ஏமாறுகிறார்கள் என்றால் நாம் பெண்களை என்ன சொல்வது இல்லையா? அப்ப அப்படிதான் அந்த இளைஞன் நினைச்சா ஏதோ ஒரு பையன் சம்பந்தப்பட்ட விஷயம் போல. அந்த பையன் சம்பந்தப்பட்ட விஷயத்த மொபைல்ல இருந்து டெலீட் பண்றதுக்கான முயற்சியில போகும்போதுதான் அவனை புடிச்சு வச்சுக்கிட்டு அவன் கூட உள்ள ஒரு பையனை சொல்றான், லேப்டாப்ல கொஞ்சம் வீடியோ இருக்குன்னு அவன் அடி வாங்கினதுல உளறிட்டான். அவன் லேப்டாப்பை எடுத்துட்டு வான்னு சின்ன பசங்க தான் அனுப்பி விடுறான். அவன் நண்பன் ஒருத்தர் லேப்டாப் எடுக்கிறதுக்கு இந்த சம்பந்தப்பட்ட முக்கிய புள்ளியுடைய வீட்டுக்கு போகும்போது கூட போன 2 பசங்க அவன் ஏரியாவுக்கு போனவன கூட போனவன பயந்துட்டாங்க. அவன் ஏரியாவுக்குள்ள வந்துட்டான், இவன் வீட்டுக்குள்ள போயிட்டான் லேப்டாப் எடுக்கிறதுக்கு. திரும்ப வரும்போது ஏதாவது பிரச்சனை நாம மாட்டிக்கிட்டோம், நம்மள நொங்க எடுத்துருவாங்க அப்படின்னு அந்த பையனை லேப்டாப் எடுத்து வரதுக்கு கூட துணைக்கு போன பசங்க 2 பேரும் பைக் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகி வந்துட்டான். அந்த சமூக சேவை அமைப்பை சேர்ந்த பசங்க அடி வாங்கிட்டு அவன் கூட இருக்கிற பையன் போய் அந்த வீட்டுல சொன்னான், இப்படி ஒரு இஷ்யூல பையனை கட்டி வச்சிருக்கிறாங்க, அடிக்கிறாங்க, என்னையும் அடிச்சாங்க, நான் தப்பிச்சு வந்தேன், நான் அவன் கூட வந்தேன், லேப்டாப் எடுக்கிறதுக்காக அனுப்பி விட்டாங்க, வந்தேன். அப்புறம் அவனை ஒரு கோஷ்டி சேர்ந்துக்கிட்டு போறான். இந்த இடத்துலதான் பிரச்சனை உருவாகும். கோஷ்டியாக போகும்போதுதான் இப்ப இதுக்கு பின்னால் ஒருத்தன் இல்லை அப்படிங்கிற விவகாரம் உருவாகிறது. அதற்கு பிறகு நடந்ததுதான் நமக்கு பின்னால் வந்த வழக்கு விவகாரங்கள் எல்லாமே. அப்ப இவ்வளவு செய்திகளும் பத்திரிகைகள் வழியாக வரல. ஒரு சமூக சேவை அமைப்பு, அதில் பாதிக்கப்பட்ட ஒருவனுடைய சகோதரி இருக்கிறாள், அந்த சகோதரன் தன்னுடைய நண்பர்களிடம் உதவிக்கு போறான், அந்த குழுவே இதை பெண்கள் விஷயம் சரி பண்ணி விடலாம் என்று நம்பி இறங்குகிறார்கள். ஒரு கட்டத்தில் சிக்கல் வருகிற போது ஏகப்பட்ட கிளிப்பிங்ஸ் வருகிறது. அதற்கு பிறகு அந்த ஃபுட்டேஜ் கிளிப்பிங்ஸ் அவ்வளோத்தையும் ஒரு மொபைல்ல அவ்வளோத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. ஃபார்வர்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் கொண்டு போய்
போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடுறாங்க. இதை யார் வழக்க விசாரிக்கிறதுங்கிற பந்தாடலையே 2 நாள் போயிருச்சு. இதற்கு பிறகு இந்த கிளிப்பிங்ஸ் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருவருக்கு அனுப்பப்பட்டு, அவர் நாம நினைச்சிட்டு இருக்கோம் நக்கீரன் என்கிற பத்திரிகை தான் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்ததுன்னு. இல்ல, அதற்கு முன்னாயே ஒரு சாதாரண பத்திரிகையில் மூத்த பத்திரிகையாளராக இருந்த ஒரு நேர்மையான பத்திரிகையாளர், எந்த காசு பணத்துக்கும் ஆசைப்படாத ஒருத்தர், அவர் பத்திரிகை துறைக்கு அந்த அலுவலகத்திற்கு இந்த செய்தி கொடுத்து, அவர் பத்திரிகையில் அது ஒரு சாதாரண செய்தியாக வெளிவந்ததனுடைய பயனாகத்தான் தொடர்ந்து நக்கீரன் குழுமம் அதற்குள்ளால் என்றாகிறது, அரசு என்கிறாவது, திமுக அதிமுக என்று 2 தரப்பும் அதை மிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த செய்திக்கான விஷயத்தை பேசுகிறார்கள். பிறகு அது போதாகரமான ஒரு விவகாரமாக, நேஷனல் இஷ்யூவாக, இல்லை இன்டர்நேஷனல் இஷ்யூவாக மாறுகிறது. அப்போ ஒரு பத்திரிகையாளர் நேர்மையாக இருந்தால், இதுவே 19 ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தோம்னா க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு வசதி படைத்தவர், கோடிக்கணக்கான சொத்து வைத்திருப்பவர்கள், அதிகார செல்வாக்கு வைத்திருப்பவர்கள், அரசியல் செல்வாக்கு வைத்திருப்பவர், மிக சாதாரணமான ஒரு பத்திரிகையாளர், இன்னும் சொல்ல போனால் மிக எளிமையான பத்திரிகையாளர், ஏழை பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியும் தெரியாத 57 58 வயது அன்றைக்கு அடைந்த ஒரு பத்திரிகையாளர், அவருடைய கவனத்திற்கு இந்த செய்தி போகிறது. தகவலை பத்திரிகை அலுவலகத்துக்கு கொடுக்கிறார். அடுத்த நாள் சென்னையிலே பப்ளிஷ் ஆகிறது. அந்த செய்தி அதற்கு பிறகு ஊடகத்தில் விவகாரமாக மாறுகிறது. அப்ப இந்த செய்தியாளருக்கு கையில இந்த பத்திரிகை செய்தி போய் சேரலைன்னா, அன்றைக்கு இது காவல்துறை மட்டத்தில், அதிகார மட்டத்தில், செல்வாக்கு மட்டத்தில் அது எங்கெல்லாம் சரி செய்யப்பட்டிருக்குமோ அங்கே சரி செய்யப்பட்டிருக்கும். சோ எந்த காம்பன்சேஷனுக்காகவும், எந்த காம்ப்ளிமெண்ட்டுக்காகவும், எந்த அதிகார நெருக்கத்திற்காகவும் ஒரு பத்திரிகையாளன் மயங்கிவிடக் கூடாது என்பதற்குத்தான் இதை உதாரணமாக சொன்ன. அப்ப பசித்திருக்கணும், தனித்திருக்கணும், விழித்திருக்கணும். இதை தவிர நல்ல அறிவாற்றல் உடையவனாக இருக்கும், சமயோஜித புத்தி உடையவனாக இருக்கும். நாம இன்னைக்கும் உங்களுக்கு சொல்றேன், இதுக்கு முன்னால நான் ஆலிம் பெருமக்களுக்காக ஒரு 6 months கோர்ஸ் நடத்துறேன், சோசியல் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி. ஆலிம்களுக்காக நடத்தின வகுப்பை ஆலிம்கள் பெருசா பயன்படுத்திக்கல. கிட்டத்தட்ட 50 துறைகள் சார்ந்து, கவர்மெண்ட் பிரைவேட் செக்டார் சார்ந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு. அந்த பயிற்சி வகுப்பினுடைய எல்லா பாடங்களையும், மத்திய அரசினுடைய திட்டங்கள், சலுகைகள், வாய்ப்புகள், மாநில அரசினுடைய திட்டங்கள், சலுகைகள், வாய்ப்புகள், மருத்துவத்துறை, எல்லா துறை சார்ந்த தகவல்களையும் தினசரி 1 மணி நேரம் 8:45 9:45 வரை வகுப்பை நான் தான் நடத்துறேன். அந்த வகுப்பை நடத்துகிற போது நான் ஒரு செய்தியை சொன்னேன், நான் ஒரு பேராசிரியர் என்கிற தகுதியோடு என்னால் இந்த வகுப்பை நடத்த முடியாது. என்னை போன்று தமிழகத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேராசிரியர்கள் இருக்கிறார். என்னோடு முதிர்ச்சி பெற்ற, அனுபவம் பெற்ற மூத்த பேராசிரியர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? மிகச்சிறந்த பேராசிரியர்கள் இருக்கிறார். நான் உறுதியாக சொல்கிறேன், நான் ஒரு பேராசிரியருக்குரிய தகுதியில் இருந்து அந்த வகுப்பை நடத்தவில்லை. எந்த பேராசிரியராலும் அந்த வகுப்பை நடத்த முடியாது. அந்த வகுப்புல இருந்தவங்க கூட இப்ப 1-2 பேர், இந்த ஒரு 2 சகோதரிகள் கூட இந்த வகுப்புல சேர்ந்திருக்காங்க. இந்த பேட்ச்ல 50 துறைகள் பத்தி 6 மாதம் தொடர்ச்சியாக திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை, மத்திய அரசினுடைய சலுகைகள், ஸ்காலர்ஷிப் திட்டங்கள், ரயில்வே துறையினுடைய திட்டங்கள், பேங்கிங், கடன், தொழில் திட்டங்கள், எல்லா ஒரு மனுஷன் இந்த சமுதாயத்துல வாழ்றதுக்கு, இந்தியால வாழ்றதுக்கு என்னென்ன அடிப்படைகள் உண்டோ அது அத்தனையும் தரப்பட்டது. அது அத்தனையும் நான் ஒரு பேராசிரியர் என்ற தகுதியில செய்யல. எந்த பேராசிரியராலையும் அதை செய்ய முடியாது. அவரவர் துறை சார்ந்த தகவல்ல வேணா அவர் எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், வேற எந்த துறையால் பேராசிரியராலையும் யாராலையும் அதை செய்ய முடியாது. நானும் அதை பேராசிரியர் என்கிற தகுதியில செய்யல. அடிப்படையில் நான் ஒரு பத்திரிகையாளர். ஒரு பத்திரிகையாளர் என்கிற அடிப்படையில் மட்டும்தான், அந்த ஒரே ஒரு தகுதியில் மட்டும்தான் அந்த வகுப்பை நடத்தினேன். அந்த வகுப்புல கலந்துகிட்டவங்க இப்ப யாராவது இருக்கீங்களா அந்த கிளாஸ்ல? இன்னைக்கு கிளாஸ்ல இருக்கீங்களா? சரி, 1-2 பேர் ஜாயின் பண்ணாங்க, இன்னைக்கு கிளாஸ்ல இல்ல போல. சரி, எதற்காக சொல்றேன்னா, எல்லா துறைகள் பற்றிய நாலேஜ், அறிவு நமக்கு இருக்க வேண்டும். மருத்துவமா, சட்டமா, நீதியா, வேளாண்மையா, ஆடு மாடு வளர்ப்பா, என்ன பினான்சியலா, எது சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் நமக்கு தெரியும். என்ன பேச சொன்னாலும் பேசணும்.
எது தொடர்பான கேள்வி கேட்க சொன்னாலும் கேட்கணும் இல்லையா? இப்ப இசைமுரசு அப்படிங்கிற இணைய வானொலி நடத்திட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும். தினசரி அந்த நிகழ்ச்சிகள் போயிட்டு இருக்கு. நான் ஒரு நாள் நிகழ்ச்சி இங்க போட்டேன், அதுக்கப்புறம் போடல. ஏன்னா நான் டெய்லி இந்த நிகழ்ச்சியே உங்களுக்கு போட்டுட்டு இருந்தா அதுவே 365 நாள்ல 365 ஃபைலு 365 அப்படியே டபுளா வந்துடும். அப்புறம் வீடியோ இதெல்லாம் சேர்ந்தா நம்முடைய வகுப்புக்கு அது பாதிப்பா இருக்குங்கிறனால எந்த வருடத்தினுடைய மாணவர்கள் கரண்டா இருக்கிறாங்களோ அந்த குரூப்ல போடுறது இல்ல. நான் இசைமுரசனுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஒன்று போடுறேன். யாருக்கெல்லாம் அந்த நிகழ்ச்சி குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த நிகழ்ச்சியை கேட்க வேண்டும், இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி நாளைக்கு என்ன நிகழ்ச்சிங்கிற தகவல் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சுக்கோங்க. இதுவரை 1184 இன்டர்வியூஸ், 84 அல்ல, இப்ப 2 கூடுதல் சேர்ந்து 86 இன்டர்வியூஸ், 1186 பேட்டிகள், 1186 மிகச்சிறந்த துறைசார் வல்லுநர்களிடம் 4 ஆண்டுகளில் பேட்டி எடுத்திருக்கிறேன். நீங்க எந்த துறையை பத்தி கேட்டாலும் நான் அதுல ஒருத்தரை பேட்டி எடுத்திருக்கேன்னு சொல்லுவேன். மயக்கவியல் துறையை கேட்டீங்கன்னா அதுல பேட்டி எடுத்திருக்கேன்னு சொல்லுவேன். தீயணைப்பு துறையில கேட்டா அதுல சொல்லுவேன் யார பேட்டி எடுத்தேன்னு சொல்லுவேன். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஃப்எஸ், வனத்துறை, எந்த ரயில்வே, நீங்கள் எந்த துறையை கேட்டாலும் தமிழ்நாட்டில் அல்லது மத்திய அரசில் இராணுவத்துறை உட்பட, உளவுத்துறை உட்பட, ரிசர்வ் வங்கியினுடைய நிர்வாகத்துறை உட்பட நீங்கள் எந்த துறையை கேட்டாலும் அந்த துறையில் நான் ஒருவரை பேட்டி எடுத்திருப்பேன். அவர் யார் பேட்டி எடுத்தார், எப்போது எடுத்தேன், யாரு அவரு அப்படிங்கிற விவரத்தை சொல்லியிருப்பேன். 90%. சில துறைகள் விட்டு போயிருக்கலாம் என்னுடைய கவனத்துக்கு இல்லாம, நிறைய துறைகள் எடுக்கல. ஒரு 90 துறைகள் வச்சுக்கோங்க. 90% துறைகளை நான் பேட்டி கண்டிருக்கிறேன். இப்பவும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த 90% துறை சார்ந்த நாலேஜையும் நாம உருவாக்கிட்டோம். யார்ட்டையுமே போய் நீங்க கொஸ்டின் கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். நானே தான் கேள்விகள் தயார் பண்றது. என்னுடைய தனித்துவமே என்னுடைய கேள்விகள் தான். எதுக்காக சொல்றேன்னா, அது சார்ந்த அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். வாசிப்பு, படிப்பு ஒன்றுதான் உங்களுக்கான சொத்து. கல்வி ஒன்றுதான் உங்களுக்கான சொத்து. பாடத்திட்டத்திற்கான கல்வி அல்ல. அதை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. அறிவு ஒன்றுதான் உங்களுக்கான சொத்து. நீங்கள் வேற எதை வேண்டுமானாலும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கானதாக வராது. நீங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் இறந்து போனா மையத்து தான் இல்லையா? பாடி எப்ப எடுப்பாங்கன்னு தான் கேட்பாங்க. அதற்கு பிறகு அவர் பெரிய தொழிலதிபர், ராஜாதி ராஜா மாத்தனம்லாம் கிடையாது. ஆனால் ஒரு கல்வியாளராக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், ஒரு அறிவுசார் தளத்தில் நீங்கள் இருந்தீர்கள் என்றால், நீங்கள் உங்கள் காலத்திற்கு பிறகும் அதுவாகவே கருதப்படுவீர்கள், மதிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு தகைசால் தமிழர் விருது அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய மூத்த அரசியல் பெருந்தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள். நான் கடைசியாக அவரிடம் பேசி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. கடைசியாக அவரிடம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் சொன்னேன். ஒரு மூத்த அரசியல் களம் கண்ட ஒரு பெரும் ஆளுமையாக இருக்கிறீர்கள். போதுமான அளவிலான அங்கீகாரம் உங்களுக்கு முஸ்லிம் சமூகமும் தரவில்லை, தமிழ் சமூகமும் தரவில்லை, அரசியல் களமும் தரவில்லை என்று சொன்னேன். அந்த வார்த்தைக்கு எனக்கு இன்றைக்கு நிறைவு கிடைத்திருக்கிறது. தமிழக அரசு அவருக்கு தகைசால் தமிழன் விருது வழங்கியிருக்கிறது. தோழர் நல்லகண்ணு போன்றவர்கள் எல்லாம் அதற்கு அறிவிக்கப்பட்ட போது கூட நான் பேராசிரியரை நினைத்திருக்கிறேன். நீங்கள் பேராசிரியருடைய டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு தெரியுமா? பேராசிரியருடைய டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வெறும் 15 ஆண்டுகள். வெறும் 15 ஆண்டுகள் தான் ஜமால் முகமது கல்லூரியிலே பேராசிரியராக வரலாற்று துறையிலே பணியாற்றியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் பேராசிரியர் என்றே அழைக்கப்படுகிறார்கள். ஜவஹர்லால் பேராசிரியர் பணியில இருந்தவர், இப்ப இல்லை, ஆனால் பேராசிரியர் என்று அழைக்கப்பட்டவர். 90 தாண்டியதற்கு பிறகும், நீண்ட நெடுங்காலமாக கல்வித்துறையிலிருந்து வெளியேறியதற்கு பிறகும் பேராசிரியர் என்றாலே அது அன்பழகன் தான் என்று அழைக்கப்படுகிற அளவிற்கு பேராசிரியர். அப்ப கல்வி மட்டும்தான், அறிவு மட்டும்தான் உங்களுக்கான அடையாளம். வேறு எதுவுமே உங்களுக்கான அடையாளம் கிடையாது. படிப்பு ஒன்றுதான். படிப்பு படிப்பு படிப்பு. இந்த பத்திரிகை துறைக்கு வந்தால் பரந்துபட்ட அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த துறையை பற்றி வேண்டுமானால் நாம் தெரிந்து கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும், ஆர்வமுடையவர்களாக இருக்க வேண்டும். அது சார்ந்த தகவல் எந்த வடிவத்துல கிடைச்சாலும் நம்ம உட்கார்ந்து கேட்கணும், படிக்கணும். அப்படியான வாய்ப்பை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ,
என்னுடைய மொபைல் போன்ல மட்டும் கிட்டத்தட்ட இந்த புக்ஸ் ஆன்லைன் மூலமாக படிக்கிற அந்த புத்தகம் மட்டும் கிட்டத்தட்ட 1600 புத்தகங்களுக்கு மேல் இருக்கிறது. அதில் ஒரு 700க்கும் மேற்பட்ட புத்தகங்களை நான் படித்து விட்டேன். நீங்கள் உட்கார்ந்து எண்ணி பார்த்தா ஒரு 600லிருந்து 700 வரைக்குமான புத்தகங்களை நான் படித்து முடித்து விட்டேன். நான் எந்த புத்தகம் முக்கியமான புத்தகம் என்று நினைக்கிறேனோ அந்த புத்தகத்தினுடைய அத்தனை செய்திகளையும் அப்படியே திரும்ப சொல்வேன். அவ்வளவு தூரத்துக்கு ஆழமாக படிக்க வேண்டும், உருப்படியாக படிக்க வேண்டும். அப்ப அறிவு என்பதுதான் பத்திரிகைக்கு இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான தகுதி. இன்னும் நடுநிலைமையாக இருப்பது, செய்திக்கு உண்மையாக இருப்பதுன்னு சில ஃபார்மாலிட்டி தகுதிகள் நிறைய இருக்கிறது. அது குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். யார் வாசிக்கிறீங்க? இந்த கட்டுரை முடிச்சிருவோம். முக்கியமான கட்டுரை யார் வாசிக்கிறீங்க? வாசிக்கிறாங்க. ரைட், வாசிக்கலாம். வாசிக்கலாம். செய்தியாளர்களின் தகுதிகள். செய்தியாளர்களின் தகுதிகள். ஒரு செய்தியாளர் திறமை மிக்க செய்தியாளராக விளங்க வேண்டும் என்றால் அவரிடம் சில தகுதிகளும் பண்புகளும் கட்டாயம் இருக்க வேண்டும். அவற்றை இங்கு விளக்கலாம். செய்தி மோப்பத்திறன். போன் கொஞ்சம் பக்கத்துல வச்சு வாசிங்க, கொஞ்சம் வாய்ஸ் டிஸ்டன்ஸா இருக்கு. செய்தி மோப்பத்திறன். நோஸ் ஃபார் நியூஸ். கேக்குதுங்களா சார்? ஓகே. செய்தியாளர் செய்திகள் கிடைக்கும் இடத்தை மோப்பம் பிடிக்கும் ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும். செய்தியை கண்டவுடன் அவர்களது மூக்கு வியர்க்க வேண்டும். அவர்களிடம் செய்தி உள்ளுணர்வு எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். நல்ல செய்தியாளர் எப்பொழுதும் செய்திக்கு பசித்திருப்பவராகவும் செய்தியை கண்டுகொள்ள விழித்திருப்பவராகவும் சொல்லும் முறையில் தனித்திருப்பவராகவும் விளங்க வேண்டும். நல்ல கல்வி அறிவு. செய்தியாளர் போதுமான அளவு கல்வி அறிவு பெற்றிருக்க வேண்டும். எல்லாவற்றையும் பற்றி அறிவும் ஆர்வமும் பெற்றிருக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லா துறைகளை பற்றியும் ஆழமான தெளிவு இருந்தால்தான் அவற்றை பற்றிய செய்திகளை நுட்பமாகவும் ஆழ்ந்தும் முழுமையாகவும் அளிக்க முடியும். சரியாக தருதல். செய்திகளை சரியாகவும் துல்லியமாகவும் அக்யூரசி தருகின்ற பண்பு செய்தியாளர்களுக்கு இருக்க வேண்டும். எதனையும் சரிபார்க்காமல் ஊகம் செய்து எழுதக்கூடாது. அப்படி எழுதினால் சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேரிடும். எதனையும் முதலில் பெற வேண்டும், அதனையும் சரியாக பெற வேண்டும் என்பதுதான் செய்தியாளர்களின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். விரைந்து செயல்படல். செய்தியாளர் வியப்பூட்டும் வகையில் விரைவாக ஸ்பீட் செயல்பட வேண்டும். செய்தித்தாளின் இறுதி பக்கம் தயாராகும் முன்பு திறமையான செய்தியாளர் தான் சேகரித்த செய்திகளை அனுப்புவார். செய்திகளை இப்ப இதுல 2 பாயிண்ட் முக்கியமா நம்ம சொல்லணும். ஒண்ணு, வேகமா செயல்படணும் அப்படிங்கிறது முக்கியம். ஆனா அதே சமயம் கண்மூடித்தனமாக செயல்பட்டு விடக்கூடாது. ஸ்பீடா இருக்கணுங்கிறதுக்காக பைக்ல ஸ்பீடா போய் செய்தி சேகரிக்கணும். கார்ல இருக்கிறோம்னா காரை வேகமா ஓட்டி இன்னொரு இடத்துல போய் செய்தி சேகரிக்கணும். அப்படி இல்ல, மிக துரிதமாக செய்திகளை நாம செய்திகள்ல பல வகைகள் இருக்கு. சில நியூஸ் டிடெக்டிவ் நியூஸா இருக்கும், கண்டறியப்படக்கூடிய செய்தியாக இருக்கலாம், அறியப்படக்கூடிய விஷயமாக இருக்கலாம். சில செய்திகள் ரகசியங்கள் வழியாக கசியக்கூடிய செய்திகளாக இருக்கலாம். அப்ப அந்த செய்திகளை எப்படி கலெக்ட் பண்ணி பாருங்க. ஒரு கொலை வழக்கு தொடர்பாக மாவட்ட நீதிபதி 3வது நாளாக அந்த ஊர்ல முகாம் போட்டு அந்த ஊர்லயே கதின்னு உட்கார்ந்து இருக்கிறார். எதுக்காக? இப்ப அவர் ஒரு ப்ரொசீஜர் படி செய்யணும்னு நினைச்சா, கொலை நடந்த சம்பவம் எதுப்பா, விசாரணை நடந்த சம்பவம் எதுப்பா, எந்த கோயில்லப்பா அவர் வேலை பார்த்தாரு, அந்த நிகிதா எந்த இடத்துலப்பா வந்தாங்க, கார் எங்கப்பா நின்றுச்சு அப்படின்னு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, வழக்கம் போல எல்லா ஜட்ஜும் சொல்றது மாதிரி வயசாகி போச்சு, நடக்க முடியல, மூட்டு வலி, ரொம்ப நாளா அந்த பனைமரைக்குடி எண்ணெய் போட்டு பயன்படுத்திட்டு இருக்கேன்னு தான் மூட்டு வலி கதையை பேசிட்டு பல ஆய்வுகள் முடிஞ்சு போயிடுது. கள ஆய்வுகள், நேரடி ஆய்வுகள் எல்லாம். ஏன்னா ஒரு 10 ஸ்டெப் நடந்த உடனே மூட்டு வலிக்கு என்ன தைலம் போடுறது, அது என்ன தைலம் போட்டா நல்லா இருக்கும், எப்படி போடுறது, இதை பத்தி நம்ம நல்ல தெளிவான விசாரணைகளை செய்துவிட்டு நீதிபதிகள் பல இடங்களில் நகர்ந்து விடுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டும் நம்முடைய கவனங்களுக்கு வந்திருக்கிறது. எதற்காக சொல்றேன்னா, அப்படி ஒரு ப்ரொசீஜர் படி ஃபார்மல் என்கொயரியாக அது நடக்கல இல்லையா. 3வது நாளாக அந்த நீதிபதி இந்த கிராமத்தில் முகாம் போட்டு அதற்கான ஆய்வு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்.
அப்போ ஒரு நீதிபதிக்கு அந்த பணி நிமித்தமாக அந்த கடமை வருகிற போது தன் மத்திய பொறுப்புகள் கடமைகளை எல்லாம் இரண்டாம் பட்சமாக்கி வைத்துக் கொண்டு ஒரு இளைஞன் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த இளைஞனுக்கு நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டும். உண்மையிலேயே அவன் பாதிக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்றால் அவனுக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று ஒரு நீதிபதியினுடைய முயற்சி எப்படியானதோ அதே மாதிரி அதற்கான உண்மையை கண்டறிகிற முயற்சியில், அதற்கான குற்றவாளிகளை உறுதிப்படுத்துகிற முயற்சியில் ஒரு பத்திரிகையாளன் ஈடுபடும். அதற்கு அவன் எவ்வளவு வேகமாக செயல்பட முடியுமோ அவ்வளவு வேகமாக செயல்பட வேண்டும். வேகம் என்பது நாட் எ ஸ்பீட், மிக வேகமாக பயணிப்பதல்ல, துரிந்து செயல்படுவது என்பது அதற்கு முக்கியமான காரணம். அப்ப அது ஒண்ணு. ரெண்டாவது, வேகமாக செயல்படக்கூடிய செய்தியாளர்கிறதுக்காக அரைகுறையா செய்தியை விசாரிச்சுட்டு எந்த செய்தியும் கொடுத்துடக்கூடாது. அந்த செய்தியில ஒரு முழுமைத்தன்மை இருக்கணும், நிறைவு இருக்கணும். அதை விட முக்கியமான விஷயம், ஒரு திறமையான செய்தி ஆசிரியர், பத்திரிகையாளன், செய்தி சேகரிப்பாளன் கடைசி பக்கம், அதாவது இன்னைக்கு டேட்டுக்கெல்லாம் ரொம்ப வேகமா பத்திரிகைகள் அச்சாயிடும். ஒரு காலத்துல இரவு 9 மணிக்கெல்லாம் மார்னிங் பிரிண்டிங்க்கு போகக்கூடிய நியூஸ் டேபிள க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்பதான் அது அடுத்த கட்டத்துக்கு போய் 10-11 மணிக்கு பிரிண்டிங் ஓடி மத்தியானம் 1 மணிக்குள்ளால பார்சல் ஏறி நான் காலை 4 மணிக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு போய் 5, 6, 7 மணிக்கெல்லாம் மக்கள் கையில போய் சேரும். இன்னைக்கு எல்லா டெக்னாலஜியுமே டெவலப் ஆயிடுச்சு இல்லையா? முன்னால எழுதுறதுக்கான கால நீட்டிப்பாகும், இப்ப எழுதுறது மிக வேகமா டைப் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. ஸ்பீச் டு டெக்ஸ்ட், செய்தியை சொல்லி அப்படியே அதை டெக்ஸ்டா மாத்தக்கூடியது வந்துருச்சு. ஆட்டோ ஸ்பெல்லிங் கரெக்ஷன் போடக்கூடிய சாஃப்ட்வேர் வந்துருச்சு. ஆட்டோ ரிமூவர், தேவையில்லாத வார்த்தைகளை கண்டுபிடிச்சு ரிமூவ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் வந்துருச்சு. இதெல்லாம் இருக்கிறதால ரொம்ப குயிக்கா செய்திகளை டைப். அதை விட முக்கியமான விஷயம், 1-2 எழுத்துக்களை அடிச்ச உடனே மேலேயே வேர்டு சஜஷன்ல வந்துருது. முழு வார்த்தையும் டைப் பண்ண வேண்டாம், ரொம்ப வேகமா டைப் பண்ண தெரிஞ்ச, டிடிபி பண்ண தெரிஞ்சா, இது மாதிரி ஆட்டோ ஸ்பெல்லிங் மோடெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப சீக்கிரமா டைப் பண்ணிட முடியும். அதே மாதிரி கம்போசிஷன் கூட முன்னால ரொம்ப அலைன்மெண்ட் பக்கம் பக்கமா பண்ண வேண்டியது இப்ப ரொம்ப ரொம்ப எளிமையா லே அவுட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த கட்டமா மிஷின். முன்னால ஒரு ரோல், ஒரு பேப்பர் வெளியாகி உள்ள போய் பிரிண்ட் ஆகி வெளியே வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 1 நிமிடம் ஆகும். அது அடிச்சு 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 ஒவ்வொரு வரியா இழுத்து 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 ஒரு பத்திரிகையை முழுமையா முன்னும் பின்னும் அச்சிட்டு வெளியே தள்ளுறதுக்கு 1 2 நிமிஷம் ஆகும். இப்ப 1 நிமிஷத்துல 6 பத்திரிகைகள் பிரிண்ட் பண்ணக்கூடிய, 1 நிமிஷத்துல 8 பத்திரிகைகள் 8 பக்கம் பிரிண்ட் பண்ணக்கூடிய அதிவேக அச்சகங்கள் வந்துருச்சு. அது மாதிரி ஃபோல்டிங், பேக்கிங், இது எல்லாமே ரொம்ப எளிமையாக மாறிடுச்சு. அதை விட முக்கியமாக ஒரு காலத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல செய்திகளை, பத்திரிகையை அச்சிட்டு லாரிஸ்ல ஏத்தி கொண்டு போறதுக்கான நேரம் அதிகமாக இருந்தது. இன்னைக்கு 4 வழிச்சாலை வாய்ப்புகள் மிக பிரம்மாண்டமான அதிக அகலப்படுத்தப்பட்ட சாலைகளால போக்குவரத்து நேரம் மிக குறைந்திருக்கிறது. இன்றைக்கு சூழலில் 2 மணிக்கு ஒரு செய்தித்தாளை இறுதி செய்தால் கூட 6 மணிக்கு ஒரு வாசகன் கையில பத்திரிகையை கொடுத்துடலாம். அந்த அளவிற்கு இன்றைக்கு பத்திரிகையை மிக சீக்கிரமாக தர முடியும். அப்படி தர முடியுங்கிறதுக்காக அரைகுறையாக, முழுமை இல்லாமல், உறுதிதம் இல்லாத ஒரு செய்தியை கொடுத்துடக்கூடாது. அது நமக்கு ஆபத்தாக முடியலாம். நெக்ஸ்ட் வாசிங்க. செய்தியை சரியாக பெற வேண்டும், உடனேயும் பெற வேண்டும் என்பதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். நடுநிலை நோக்கு. தனிப்பட்ட வெறுப்புக்கு ஆட்படாமல் செய்தியாளர் நடுநிலை நின்று செய்திகளை சேகரித்து அனுப்ப வேண்டும். சொந்த கருத்துக்களை செய்திகளோடு சேர்த்து எந்த சமயத்திலும் கூறக்கூடாது. செய்தியின் முக்கியத்துவத்தை மாற்றவோ, கோணத்தை வேறுபடுத்தவோ, வண்ணம் பூசவோ முயலக்கூடாது. செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நடுநிலைமை என்பதுதான். எந்த சூழலிலும் நாம் எந்த சார்புலையும் நாம பத்திரிகையில நின்று செயல்படக்கூடாது. இப்ப நாம சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி, நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கட்சிக்கு எதிராக ஒரு செய்தி இருக்கு அப்படின்னா அதை நம்ம மூழ்கடிப்பு செய்யக்கூடாது. நமக்கு ரொம்ப விருப்பமான ஒரு கட்சி தலைவருக்கு எதிராக ஒரு செய்தி இருக்குன்னா அதையும் நாம துண்டிக்க கூடாது. நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மதம், நாம சார்ந்திருக்கக்கூடிய மதத்துக்கு எதிராக ஒரு செய்தி இருக்குன்னா அதை நம்ம கட் பண்ணக்கூடாது. இல்ல, நம்ம மதத்தை சம்பந்தப்பட்டு ஒரு குற்றம் நடந்திருக்கு, நம்ம மதத்தை சேர்ந்தவர்களும் பாதிப்பு, நம்மள சொல்றான் பாருங்க இஸ்லாமிய தீவிரவாதி, இதே மாதிரி ஒரு இஷ்யூ வந்திருக்கு. நான் ஒரு நேர்மையான பத்திரிகையாளன் என்றால் அப்படியான ஒரு சம்பவத்துக்கு பின்புலத்தில் நான் சார்ந்திருக்கிற மதத்தை சேர்ந்தவன் இருக்கிறான் என்றால்
அவனை மதத்தின் பெயரை அடையாளப்படுத்தாமல் இருந்தாலும் அவனுடைய செய்தியை முக்கியத்துவப்படுத்த வேண்டியது அவசியம். அப்ப இதுதான் நடுவு நிலைமை. இந்த நடுவு நிலைமை என்பதுதான் அவசியம். ஒரு பத்திரிகையாளனுக்கு, ஒரு செய்தியாளனுக்கு, ஒரு எழுத்தாளனுக்கு, ஒரு சிறுகதை ஆசிரியனுக்கு, ஒரு நாவலாசிரியருக்கு அது தேவை. இப்ப தோப்பில் முகமது மீரான் என்று சொல்லக்கூடிய எங்கள் குமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கடற்கரை கிராமமான தேங்காய்பட்டணம் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு எழுத்தாளர், சாய்வு நாற்காலி என்கிற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் வஃபாத் ஆயிட்டார். வஃபாத் ஆனது அப்படிங்கிறது வயது முதிர்ச்சினால. அவரை பத்தி குறிப்பிட்டு சொல்லும் போது சொல்வார், அவர் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப தரந்தாழ்ந்து பதிவு செய்திருக்கிறார். அப்படி பதிவு செய்திருக்கிறார். இஸ்லாமியர்கள் எல்லாம் அப்படியாக இருக்கிறார்களா? சில பெண்களை எல்லாம் மிக மோசமாக பதிவு செய்திருக்கிறார். அதைவிட முக்கியமான விஷயம், இன்றைக்கு சாமியார்கள் என்கிற பெயரில் எவையெல்லாம் பெரிய கூத்துகளாக, சிடிக்களாக, சிசிடிவி பதிவுகளாக வெளிவருகிறதோ, இது போன்ற பதிவுகளை எல்லாம் தங்கள் என்கிற போர்வையில் இருந்த கேரளாவில் இருந்து வந்து சென்ற இஸ்லாமிய மாந்திரவாதிகள், இல்லையா, அப்படிதான் சொல்லணும், இஸ்லாமிய மாந்திரவாதிகள் அல்லது இஸ்லாமிய பேரில் இருந்த தங்கள்கள் என்று சொல்லவர்கள் எல்லாம் சில இரண்டாம் தரமான வேலைகளை செய்தார்கள் என்றெல்லாம் அதில் இருக்கும். உடனே அவர்களை சார்பு பெற்றவர்கள் அவர்களுடைய முறியீடுகள் எல்லாம் ரொம்ப கோபப்பட்டு அவர்களை மிக மோசமாக, இழிவாக திட்டி, மிக அவமானமாக பேசினார். உண்மையிலேயே அப்படியான நிகழ்வுகள் அந்த மாதிரியான சம்பவங்கள் இருந்தது. பெண் இதே போல கேரளாவில் இருந்து தங்கள் என்கிற பெயரில், சாஹிப் என்கிற பெயரில் மத அடையாளங்களோடு, தலப்பாகையோடு, ஜிப்பாவோடு ஊருக்குள் புகுந்து ஊரில் சில நாட்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நேரத்து சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டு அவர்களோடு சொல்லாவித்த பல விஷயங்கள் எல்லாம் அரங்கேற்றப்பட்ட விஷயங்கள். ஆனால் அதை நாவலுக்குள்ளால் பதிவு செய்கிற போது நமக்கு சங்கடம் வருகிறது. அதே மாதிரி கீரனூர் ஜாகிர் ராஜா அப்படின்னு ஒரு படைப்பாளர் இருக்கிறார், இப்ப வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய படைப்பாளர். விளிம்பு நிலை முஸ்லிம்களை பற்றிய நிறைய படைப்புகள் அவர் கொடுத்திருக்கார். வடக்கே முறி ஹலீமா, இது மாதிரியான நாவல். அதுல இஸ்லாமியர்களுடைய வாழ்வியல் சூழலை மிக 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 மோசமாக இருப்பது போன்று சித்தரித்திருப்பார். வறுமைக்காக இருக்கக்கூடியவர்கள் வறுமைக்காக பல வேண்டாத தொழில்களை செய்கிறார்கள், ஏமாற்று வேலைகளை செய்கிறார்கள் என்றெல்லாம் நிறைய பிச்சை எடுப்பது, இப்படியான நிறைய விவகாரங்களை சொல்லியிருக்கிறார். ஆனால் இஸ்லாமியர்கள் என்றாலே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு அத்தர்மணம் பூசி நல்ல தொப்பி வச்சு பெரிய தாடி வச்சு அழுக்குப்படியாத சட்டை சிலைகளோட பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த ஹாஜியாருடைய கேரக்டரை மனசுல வச்சு பார்க்கிற யாராக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் அப்படியெல்லாம் இருக்க மாட்டார்கள் என்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அப்படி விளிம்பு நிலை முஸ்லிம்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள், தமிழகத்தில் வாழ்கிறார்கள். மிக மிக அடிமட்ட தொழில் செய்யக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் தோட்டி வேலை செய்யக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார். மிக மோசமான சூழலில் முஸ்லிம்கள் இருக்கிறார். நமக்கு தமிழகத்துல அவ்வளவா தெரியல. இங்க இருக்கிறாங்க, இன்னும் வட மாவட்டங்கள்ல இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவர் இருப்பத்தான் எழுதியிருக்கிறார். நம்ம சாதாரணமா தர்காக்கள்ல போனா பிச்சைக்காரங்க இருக்கிறாங்க, அவர் பிச்சைக்காரர்கள் என்று சாதாரணமாக கடந்து வந்து விடுகிறோம். அவர்களுக்கு பின்னணியை பற்றி நமக்கு எந்த விஷயமும் தெரியாது. நாகூரில் இருக்கிற பிச்சைக்காரர்கள் எல்லாம் நாகூரை சேர்ந்தவர்கள் அல்ல. திருநெல்வேலி ஆத்தங்கர பள்ளிவாசல் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் எல்லாம் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அல்ல. பல்வேறு தமிழகத்தினுடைய பகுதிகளில் இருந்தவர்கள், இஸ்லாமியர்கள், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் எல்லோரும் தலையில் துண்டை அணிந்து கொண்டு வறியவர்களாக, மிஸ்கின்களாக காசு கேட்டு நிற்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்குள்ளால் எவ்வளவு வலி நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் இன்னும் பிற சமூகத்துக்கு சொல்லல. இஸ்லாமியர்கள் என்றால் அவர்கள் சுத்தபத்தமானவர்கள், உயர்தரமான சாப்பாடு சாப்பிடக்கூடியவர்கள், எல்லா நாளும் கவிச்சி வாசனையோடு சாப்பிடக்கூடியவர்கள். கறி, மீன், மட்டன், சிக்கன், மீன், பீஃப் ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா இஸ்லாமியர்கள் வீட்டுல சாப்பாடு இருக்காது என்று நம்பக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், வடபகுதிகளிலே தலித் முஸ்லிம்கள் என்கிற கேட்டகரி தனியா இருக்கு. இல்ல, வடபகுதிய கர்நாடகாவில துப்புரவு தொழில் பார்க்கக்கூடிய
இஸ்லாமியர்கள் நிறைய இருக்காங்க. நகரச்சுத்தி தொழிலாளர்கள் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. மிக மிக முக்கியமாக குதிரை ஓட்டிகள். ஒரு காலத்துல கர்நாடகா அரசினுடைய இராணுவ பெட்டாலியன்களில் இருந்தவர்களுடைய தலைமுறைகள் இன்றைக்கு அதே குதிரையை வாடகைக்கு ஓட்டுகிறார்கள் அல்லது பிழைப்புக்கு ஓட்டுகிறார்கள். அவர்களெல்லாம் இன்றைக்கு தலித் முஸ்லிம்கள் என்கிற பெயரில் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் தலித் முஸ்லிம்ங்கிற கேட்டகரி இல்லையே தவிர நமக்கு அதை பத்தி தெரியல. அப்ப ஜாகிர் ராஜா எழுதுவது தவறல்ல. அவர் உண்மையை இருப்பதாக எழுதியிருக்கிறார். அதில் சில புனைவுகள் இருக்கலாம், நாவலுக்காக, நாடகத்திற்காக, சிறுகதைக்காக சில கற்பனைகள் கலந்திருக்கலாமே தவிர இல்லாத ஒன்றை யாரும் பதிவு செய்ய. ஐயோ இப்படி சொன்னா என் சமுதாயத்தை பத்தி என்ன நினைச்சிருவான், இந்த மாதிரி ஒரு பொம்பளை இருக்கிறான்னு என் சமுதாயத்தை சார்ந்து நான் எழுதுனா என் சமுதாய பெண்களை எல்லாம் தப்பா நினைச்சிருவான்னு ஒரு பத்திரிகையாளனோ ஒரு படைப்பாளனோ நினைத்து அப்படி ஒரு பாத்திரத்திற்கான தேவையை பதிவு செய்ய வேண்டி இருந்தும் செய்யாமல் மறைக்கிறான் என்றால் அவன் நேர்மையானவனாக இல்லைன்னு. எனவே அந்த வகையில ஒரு பத்திரிகையாளன் தன் சமூகத்தை சேர்ந்தவன் தவறு செய்கிறான், குறைபாடு உடையவனாக இருக்கிறான், பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது என்றாலும் அதை அப்படியே பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் நீ. ரைட், வாசிங்க சார். செய்தி திரட்டும் திறன். செய்தி கிடைக்கும் இடத்தை அடைந்து செய்தியை இனங்கண்டு உண்மையான விவரங்களை திரட்ட வேண்டும். சேகரித்த செய்தியை முறைப்படுத்தி செய்தியாக வடிவம் அமைத்து தரும் ஆற்றல் செய்தியாளருக்கு இருக்க வேண்டும். இத்திறனை பயிற்சியின் மூலமாகவும் பட்டறிவின் வாயிலாகவும் பெற இயலும். பொறுமையும் முயற்சியும். செய்தியாளருக்கு மிகுந்த பொறுமை குணம் வேண்டும். அவசரப்படவோ பதற்றப்படவோ கூடாது. பதறிய காரியம் சிதறும் என்பது பழமொழி. செய்தியை அறிந்தவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் உண்மையை வரவழைத்து அதனை செய்தியாக எழுதி அலுவலகத்துக்கு அனுப்புகின்றவரை பல இடையூறுகள் ஏற்படலாம். அவற்றை எல்லாம் மனத்தளர்ச்சியின்றி முயற்சி திருவினையாக்கும் என்ற தெளிவோடு செயல்படுகிற செய்தியாளர்களால் தான் அரிய செயல்கள் செய்ய முடியும். சொந்த முறை அல்லது தனித்தன்மை. செய்தியாளர் செய்திகளை திரட்டுவதிலும் தனக்கென்று ஒரு தனித்தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும். மற்றவர்களை பின்பற்றக்கூடாது. சிறந்த செய்தியாளர்கள் செய்திகளை திரட்டி தருவதில் தனிமுத்திரை இருக்க வேண்டும். தனிமுத்திரை இருக்கும். நல்ல தொடர்புகள். செய்தியாளர் பல தரப்பட்ட மக்களோடு நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு தொடர்புள்ளவர் சிறந்த செய்தியாளராக திகழ முடியும். மக்கள்தாம் செய்தியின் மூலங்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்பிக்கையை கட்டி காத்தல். செய்தி தருகின்றவர்கள் தங்கள் மீது பத்திரிகையும் பொதுமக்களும் வைத்திருக்கும் நம்பகத்தன்மையை கட்டி காக்க வேண்டும். ஒரு முக்கியமான பாயிண்ட், ஒரு பத்திரிகையாளன் அரசுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான் என்பதை விட, அரசியல்வாதிக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான் என்பதை விட, அதிகாரிகளுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான் என்பதை விட, பொதுமக்களோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான் என்பதுதான் முக்கியம். அவன் உண்மையில் ஒரு ஃபீல்டு ஒர்க்கராக இருக்கிறான் என்றால் அவன் பொதுமக்களோடு நெருக்கமானவனாக இருப்பான். பொதுமக்களோடு அவன் ஐக்கியமானவனாக இருப்பான். அவனை நம்பி பொதுமக்கள் செய்திகளை சொல்வார். தாங்கள் அறிந்த உண்மையை காவல்துறையிடம் சொல்லாதவர்கள் கூட ஒரு பத்திரிகையாளரிடம் சொல்வார். ஆனால் நாம் அதற்குரிய தகுதியில் இருக்கணும். அப்படி சொல்லப்பட்ட அந்த தகவல் அது ஒருவேளை ரகசியமாக இருக்கலாம். இப்ப கூட பாருங்க, ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கிட்டு உயிர் பாதுகாப்புக்காக நீதிமன்றத்துல போறான், அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறான். உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் இதை செய்வேன்னு சொல்லித்தான் செஞ்சான். ஆனால் இந்த நம்பகத்தை நாம பாதுகாக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். நாம ஒரு நம்பகத்தை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கைக்கு மக்கள் உகந்தவராக இருந்தால் நம்மிடம் செய்தி சொல்வார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் நம்பிக்கையை நாம் பொய்த்து விட்டோம், இவன் தான் செய்தி சொன்னான், இவன் தான் தகவல் சொன்னான், இவன் தான் அனுப்பிவிட்டான், இவன் தான் முதல்ல பார்த்தானா, இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நாம சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த நம்பகத்தன்மையை நாம் இழந்துவோம். அதற்கு பிறகு பொதுமக்களிடம் நம்பகத்தன்மை இழந்து விட்டால் அந்த பத்திரிகையாளன் ஒருபோதும் மீண்டும் பொதுமக்களிடம் நெருங்க முடியாது. ஒரு செய்தியை கூட அவனால உருவாக்கி கண்டுபிடிச்சு தயார் இருக்க முடியாது. அவன் கடைசி வரைக்கும் கலெக்டர் கல்வெட்டை திறந்து வச்சார், எம்எல்ஏ அடிக்கல் நாட்டினார்னா செய்தி எழுதணுமே தவிர எந்த ஆக்கப்பூர்வமான செய்திகளையும் பதிவு செய்ய முடியாது. எனவே மக்களின் நன்மதிப்பை பெற வேண்டும்.
அந்த மதிப்பை பாதுகாக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். நாமளும் அப்படிதான். டிஜிட்டல் மீடியால இருந்தாலும் நமக்கு ஒரு தகவல் சொல்றாங்க, செய்தி சொல்றாங்க, போன் பண்ணி கேட்டா ஒரு விவரத்தை சொல்றாங்க. அதிகாரத்துறையில இருக்கிறவங்க மேல செய்யக்கூடிய தப்பு என்னன்னு கீழே உள்ளவங்க சொல்லுவாங்க. நம்ம அவனை கையை காமிச்சிட்டோம்னா அவனுக்கும் ஆபத்து, நமக்கும் ஆபத்து. அதனால அது கடைசி வரைக்கும் என்ன ஆனாலும் நம்முடைய செய்தி தரக்கூடிய தரவு தரக்கூடியவர்களை நாம் கண்டறியக்கூடாது, காணித்து கொடுக்க கூடாது. அதே சேம் டைம் பெரும்பாலும் அது மாதிரி தகவல் உள்ளவர்களுடைய போன் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம சேவ் பண்ணி வைக்க கூடாது. இவர் நமக்கு ஒரு இன்ஃபார்மர் அப்படின்னா உங்களால் மனசக்தி இருக்கிறது என்றால் நீங்கள் அவருடைய எண்ணை நீங்க மனதில் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு ரைட்டிங் நோட் இருக்கும் இல்லையா, உங்களுடைய டைரி இருக்குல்ல, அதுல அவருடைய கான்டாக்ட் நம்பர் எழுதிக்கணும். எந்த மொபைல் போன்லயும் ஒரு அன்அபிஷியல் நியூஸ் இன்ஃபார்மர், அந்த இன்ஃபார்மரை நாம எந்த வகையிலையும் கடைசியா இந்த ரிப்போர்ட்டர் யார்கிட்ட பேசியிருக்கிறாரு, யாருடைய அழைப்பு இவருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது மாதிரி எந்த சிக்கல்களையும் நாம உருவாக்கக்கூடாது. அதுல நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். அந்த அந்த நம்பகத்தை நாம் பொதுமக்களுக்கு வழங்கினால் பொதுமக்கள் நமக்கு ஒத்துழைப்பு வழங்குவார். ஓகே, நெக்ஸ்ட். நம்பிக்கையை கட்டி காத்தல். செய்தி தருகின்றவர்கள் தங்கள் மீது பத்திரிகையும் பொதுமக்களும் வைத்திருக்கும் நம்பகத்தன்மையை கட்டி காக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் செய்தி கொடுக்கிறவரை காட்டி கொடுக்க கூடாது. செய்தி தருகின்றவருக்கு கொடுக்கும் வாக்குறுதியை எப்படியும் நிறைவேற்ற வேண்டும். நேர்மை, ஹானஸ்டி. செய்தியாளர் மிகவும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். செய்திகள் இல்லாத இடத்தில் பொய்யாக செய்தியை உருவாக்குவதோ கிடைத்த செய்தியை வேண்டுமென்றே வெளியிடாமல் புதைத்து விடுவதோ இதழியல் அறமாகாது. கையூட்டு, லஞ்சம், பொறாமை. செய்தியாளர்கள் கையூட்டும் கருதியோ வேறு தன்மைகளையும் சலுகைகளையும் எதிர்பார்த்தோ செய்திகளை மாற்றவோ திருத்தவோ பொய்யை பரப்பவோ கூடாது. சிலர் புகழ் பெறுவதற்காகவும் விளம்பரம் ஆவதற்காகவும் செய்தியாளர்களை பயன்படுத்தி கொள்ள முயல்வார்கள். அன்பளிப்புகள், விருந்துகள் வழங்கி செய்தியாளர்களை சிலர் விலை கொடுத்து வாங்க முயற்சி செய்வார்கள். செய்தியாளர்கள் இது போன்ற சோதனைகளுக்கு ஆட்படாமல் சாதனைகளை செய்வதிலேயே கவனமாக இருக்க வேண்டும். செயல்திறன். செய்தியாளர் நுட்பமாகவும் திறமையாகவும் தந்திரமாகவும் செயல்பட வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படும் தந்திரத்துடன் பணிகளை செய்ய வேண்டும். ஏற்கும் ஆற்றல். புதிய இடங்களுக்கு செல்லும் பொழுதும் புதிய மனிதர்களை பார்த்து பழகும் பொழுதும் அதற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு செயல்பட வேண்டும். புதியனவற்றை ஏற்கும் மனப்பக்குவம் இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை. செய்தியாளர் தளராத தன்னம்பிக்கையோடு பணி செய்ய வேண்டும். என்னால் முடியும், சேட்கரியன் செய்வேன் என்ற தன்னம்பிக்கை இருந்தால் பலவற்றை எளிதாக செய்ய முடியும். இனிய ஆளுமை, பர்சனாலிட்டி. செய்தியாளர் இனிய ஆளுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். காண்பவர்களை கவரும் வகையில் பொலிவான தோற்றமும் இனிமையாய் பழகும் பண்பும் கொண்டவர்களாக செய்தியாளர்கள் இருக்க வேண்டும். அத்தகையவர்களால் பணிகளை எளிதாக செய்ய முடியும். தெளிவாக கூறும் ஆற்றல். செய்தியாளர் எதனையும் தெளிவாக எடுத்து கூறும் ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும். பேசுவதிலும் எழுதுவதிலும் தெளிவு இருக்க வேண்டும். நேரில் பார்த்து செய்திகளை சேகரிக்கின்ற பொழுது தெளிவாக விவரங்களை கேட்டறிய வேண்டும். செய்திகளை குழப்பம் இல்லாமல் தெளிவாக எழுதும் ஆற்றல் பெற்றிருக்க வேண்டும். மரபுகளை பற்றிய அறிவு. சமுதாயம், சமயம் தொடர்பான செய்திகளை திரட்டி தரும் பொழுது மரபுகளை அறிந்திருக்க வேண்டும். மரபுகளுக்கு இது ஒரு முக்கியமான பாயிண்ட். மற்றதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை, வாசிச்சாலே உங்களுக்கு புரியும். மரபுகளை பத்தி அறிந்திருக்க வேண்டும். இப்ப நீங்க ஒரு கோயில் திருவிழாவுக்கு செய்தியை சேகரிக்க போறோம் அப்படின்னா அதனுடைய மரபு என்ன, இந்த ட்ரெடிஷனல் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு அரசு விழாவில் பழைய நிகழ்வு எங்க குமரி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு போர் நினைவு தூணுக்கு கவனம் செலுத்துவாங்க. 1747 டச்சு படைக்கும் எங்களுடைய திருவிதாங்கூர் சமஸ்தான படைக்கும் இடையே ஒரு 1741 ஒரு போர் நடந்தது. அந்த டச்சு போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போர் ஜூலை 30 நடந்த போர். இப்போதும் அந்த ஜூலை 30 மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் அந்த போர் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த போர் நினைவாக திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலிருந்து ஒரு ஸ்தூபி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தூபிக்கு மரியாதை செலுத்தப்படுகிற ஒரு காட்சி இப்போதும் இருக்கிறது. அப்ப இதை இன்னைக்கு பதிவு செய்யும் போது அதனுடைய மரபு என்ன, ட்ரெடிஷனல் என்னன்னு ஒரு பத்திரிகையாளருக்கு தெரிஞ்சு பதிவு செய்யும். இப்படி பதிவு செய்யக்கூடிய ட்ரெடிஷனல் சார்ந்த விஷயங்கள் நிறைய தேவைப்படலாம். தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எழுதணும். தெரியாம 19 எழுதக்கூடாதுங்கிறது முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட். அவ்வளவுதான் தலைப்பு.
ஒரே நிமிஷம் சார். இல்ல அவ்வளவுதான் தலைப்பு நினைக்கிறேன். மரபுகளை காத்தல் தான். மரபுகளை பற்றிய அறிவு, எஸ். சமுதாயம், சமயம் தொடர்பான செய்தி, அதுக்கு அடுத்த தலைப்பு இருக்கா? சட்ட தெளிவுன்னு ஒண்ணு இருக்கு, அதோட முடிஞ்சது சார். சட்டம். ஓகே, நான் சொல்லி முடிச்சிடறேன், நீங்க படிச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான். அடிப்படையில பத்திரிகையாளர்களுக்கு பொதுமக்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய சட்டங்கள், இப்ப கமர்ஷியல் டாக்ஸ் உடைய சட்டம் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜிஎஸ்டி கட்டலைன்னா என்ன சட்டங்கள் பாதிக்குங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா விபத்துல ஏற்படுத்திக்கிட்டு விபத்துல நிற்காமல் ஒரு வாகனம் போனா அவருக்கு மேல என்ன வழக்கு பதிவு செய்வாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியணும். ஸோ இது மாதிரி அடிப்படை சட்டங்கள் பத்தின நாலேஜ் ஒரு பத்திரிகையாளருக்கு இருக்கணும் அப்படிங்கிறது மிக மிக அடிப்படையான விஷயம். நம்ம இதை குறித்து ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட மணி 8:30 மணி ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு பேசுனது மிக மிக முக்கியமான ஒரு தகவல். அதனால இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுடைய எதிர்காலத்தில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே நீங்கள் இந்த பகுதியை முழுமையாக படித்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். தேர்வுக்கான பகுதி என்பதற்காக மட்டுமல்ல, நாம் இந்த பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சேர்த்து. சரியா, நம்ம நிறைவு செஞ்சிடலாம். இதுல உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள், இதுல கேள்விகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் தான். ஏதேனும் உங்களுக்கு கேள்விகளோ அல்லது சந்தேகங்களோ இருந்தால் நீங்க வாட்ஸ்அப்ல கேளுங்க, உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தருகிறேன். ஓகே, நிறைவு செய்யலாம்.